ராகிமா கிட்டயும் சொல்ல முடியல, மகேஷ் அப்பா கிட்டயும் சொல்ல முடியல, என்னால யார்கிட்டயுமே சொல்ல முடியல. என்னோட கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்குங்கிற விஷயத்தை என்னால யார்கிட்டயுமே சொல்ல முடியலமா. ஏற்கனவே ஒரு தடவை எல்லாரும் உடைஞ்சு போயிட்டாங்க. ஷேலனுக்கு நடந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் எல்லாரும் நிலைமை மோசமாயிடுச்சு. என்னம்மா பிரீதா நீ இப்படி இருக்கிய? எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஆனா நீ மத்தவங்கள பத்தி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. மனசுல இவ்வளவு வலியோட எப்படி அவங்க கூட நின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்க? கரணுக்கு இது தெரிஞ்சா அவன் நிலைமை என்ன ஆகும் சொல்லு. எல்லாம் சரியாயிடும். இந்த சயின்ஸ் இருக்கு இல்லையா, அதுல என்ன வேணாலும் சொல்லுவாங்க. ஆனா அது அப்படி இல்ல. வீட்டுல மறுபடியும் சந்தோஷம் வரும். இப்போ அவங்களுக்கு குழந்தை வரப்போகுதுன்னு நிறைய சந்தோஷம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவங்கள சமாளிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நீ இப்போ யார்கிட்டயும் எதையும் சொல்லாத. உனக்கு நடந்த எதையும் நீ அவங்க கிட்ட சொல்லாத. ஒரு வேலை பண்ணு. அந்த கல்யாணத்துல என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் இருக்கோ அது எல்லாம் முடியட்டும். அதுக்கப்புறம் நீ ஊருக்கு திரும்பி வந்துருவல்ல, அதுக்கப்புறம் பொறுமையா மெதுவா எல்லார்கிட்டயும் உனக்கு நடந்த அந்த விஷயத்தை சொல்ல நீ முயற்சி பண்ணு. எனக்கு தெரியும் நீ எப்ப சொன்னாலும் சரி எல்லாரும் மனசு நோகதான் போகுது. ஆனா இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப சொல்லாத. ஏன்னா நீ வீட்ல இல்ல, ஊர்ல இருக்கல்ல, ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்க. அங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் மெதுவா மெதுவா அவங்கள தயார்படுத்தி. எப்படிமா? ஜாக்கிரதையா எப்படி இந்த விஷயத்த சொல்லணும்னு என்கிட்ட சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, என்னோட தலை எழுத்து ஏன் இவ்வளவு மோசமா இருக்குன்னு சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்கம்மா, எனக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? என்னோட லைஃப் ஏமா என்ன இந்த அளவுக்கு சோதிக்குது? கரண் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். குழந்தை எப்படி தொட்டல ஆட்டணும்னு கத்துக்கிட்டு இருந்தான். எந்த குழந்தையும் அவனுக்கு வரப்போறது இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா அவனோட நிலைமை என்ன ஆகும்? அவன் எவ்வளவு அழுவான். என்னால என்னைக்குமே அம்மாவாக முடியாதுன்னு தெரிஞ்ச அவன் எவ்வளவு வருத்தப்படுவான். இன்னைக்கு மட்டும் இல்ல, இது என்னைக்குமே நடக்காது. எதுவும் ஆகாது பிரீதா. இங்க பாரு, இந்த முறை உனக்கு ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு இல்லையா? இனிமே அப்படி நடக்காது. கடவுள் உனக்கு மறுபடியும் அந்த குழந்தை சந்தோஷத்தை கொடுப்பாரு. நான் சொல்றேன்ல, உன்னோட அம்மா சொல்றத கேளுமா. நீ நம்பிக்கைய மட்டும் இழந்துடாத. கொஞ்ச காலம் காத்துரு. ஒருவேளை உனக்கு இப்போ அம்மாவாக கூடிய பிரார்த்தம் இல்லையோ என்னவோ, ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் நீ அம்மாவாகிற பாக்கியம் உன் ஜாதகத்துல இருக்கோ. கரனோட ஜாதகத்திலயும் உங்களுக்கு குழந்தை பிறக்கிறது கொஞ்சம் தள்ளி போகுதோ. அதனால கொஞ்ச நாள் கழிச்சு நடக்கலாம். நீ ஒண்ணு கவலைப்படாத பிரீதா. உனக்கும் கரனுக்கும் ரொம்ப நல்ல மனசு. கடவுள் நிச்சயமா உங்களுக்கு குழந்தைய கொடுப்பாரு. என்னம்மா? இப்போ அவங்க எல்லாரையும் எப்படி சமாளிக்கணும்னு யோசி. ஆனா எனக்கு தெரியும், என் மனசுக்கு தெரியும், உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. கடவுள் உனக்கு கண்டிப்பா குழந்தைய கொடுப்பாரு. என்னாச்சு? எதுக்கு அழுகுற? பிரீதா, கரண் ஸ்ருதி, ஏன் டென்ஷனா இருக்க? ஜானகி ஆண்டி, அது நான் டென்ஷன் ஆகாம எப்படி இருக்கிறது? அம்மா கிட்ட சொல்லிட்டேன் கரண் மாமா இன்வைட் பண்ணாருன்னு. ஆனா ஒருவேளை அவங்க கரண் மாமாக்கு போன் பண்ணி கேட்டுட்டா? பண்ணட்டும் விடு. அட டோன்ட் வரி, நம்ம கரண் இருக்கானே, நான் தான் ஸ்ருதிய இன்வைட் பண்ணேன்னு சொல்லிடுவான். ஜானகி ஆண்டி, கரண் மாமா ஒன்னும் என்ன இன்வைட்டே பண்ணலையே.
நானே என்னை இன்வைட் பண்ணிக்கிட்டேன். அதான் பயப்படுறேன். அது சரி. அப்படின்னா நீ அவனை பிளாக்மெயில் பண்ணிருக்க. அட இல்ல ஆண்டி. ஜானகி ஆண்டி, நான் ஆல்ரெடி டென்ஷன்ல இருக்கும்போது நீங்க என்ன இன்னும் டென்ஷன் பண்ணாதீங்க. நான் இப்போ அம்மாவை நினைச்சு டென்ஷனா இருக்கேன். உன் அம்மாவுக்கு கொஞ்சமாச்சும் சந்தேகம் வந்தா அவங்க நம்மள மத்தள மாதிரி வாசிச்சிருவாங்க. தேங்க்யூ ஜானகி ஆண்டி. ஆல்ரெடி நான் ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன். நீங்க எனக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறீங்க. அதுக்கு நான் ஃபோன் பண்றேன். யாருக்கு ஃபோன் பண்ற? அம்மாக்கு தான் ஃபோன் பண்றேன். ஃபோன் பண்ணி அவங்க கரண் மாமா கிட்ட பேசினாங்களா இல்லையான்னு கேக்குறேன். பேசிட்டேன்னு சொன்னா என்னோட பாதி ஸ்ட்ரெஸ் இங்கே குறைஞ்சிரும். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரிஞ்சிருக்காதோ, அவங்க பேசினாங்களா இல்லையான்னு குழப்பத்துல எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம். கடவுளே, ப்ளீஸ் காப்பாத்துங்க. என்னாச்சு? ஜானகி ஆண்டி, அம்மா ஃபோன் பிஸியா இருக்கு. இன்னொரு முறை ட்ரை பண்ணி பாக்குறேன். ஜானகி ஆண்டி, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. ஒருவேளை அம்மா கரண் மாமா கிட்ட பேசிட்டு இருக்காங்களா என்ன? இல்ல அதெல்லாம் உன் பிரம. போட்டோ விடு, என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். விடு, என்ஜாய் பண்ணலாம். என்ஜாய். கடவுளே, ஒருவேளை நானும் பிரீத்தாவும் பேசிட்டு இருந்தது கரண் கேட்டிருப்பானோ? தெரியக்கூடாது. கரனுக்கு இப்ப இந்த விஷயம் தெரியக்கூடாது. ஒருவேளை அவனுக்கு இது தெரிஞ்சிடுச்சுன்னா உடைஞ்சு போயிடுவான். அவன் குழந்தைய நினைச்சு எவ்வளவு கனவு கண்டிருக்கான். இல்ல, அப்படிலாம் எதுவும் நடந்துடக்கூடாது. கரண் எதையும் கேட்டிருக்க கூடாது. பிரீதா, என்னாச்சு? தயவு செஞ்சு இதை ஆனந்த கண்ணீர்னு மட்டும் சொல்லாத. எனக்கு தெரியும் இது அதனால இல்ல, வேற என்னமோ நடந்திருக்க. நீ அத்தை கிட்ட அப்படி என்ன பேசிட்டு இருந்த? எதுக்கு அப்படி அழற? என்னாச்சு சொல்லு. என்கிட்ட சொல்லு, என்னாச்சு சொல்லு பிரீதா. பிரீதா, என் மனசு படபடன்னு இருக்கு. சொல்லு, என்னாச்சு சொல்லு. அது அம்மா பேசிக்கிட்டு இருந்தப்போ ஏதோ வீட்டு ப்ராப்ளமா அது சொன்னாங்க. உனக்கு தான் தெரியும்ல, இப்பெல்லாம் நான் ரொம்ப ஓவரா சென்சிட்டிவா ஃபீல் பண்றேன். அதான் எனக்கு உடனே அழுக வந்துருச்சு. இது வீட்டு ப்ராப்ளம், வேற ஒன்றும் இல்லை. என்ன பிரச்சனை அத்தை? ம், ம். அத்தை, இனிமே ஒரே ஒரு கண்டிஷன். நீங்க என்னோட ஒய்ஃபை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. ஓகே? இவ உங்க பொண்ணு மட்டும் இல்ல, என்னோட ஒய்ஃபும் மறந்துடாதீங்க. சரியா? இனிமே பிரீதா ஸ்ட்ரெஸ் ஆகுற மாதிரி எந்த நியூஸையும் அவகிட்ட சொல்லக்கூடாது. சரியா? ப்ளீஸ் அத்தா, இட்ஸ் a request. அப்புறம் உங்க புள்ள நான் இருக்கேன்ல, 24/7 டியூட்டில இருப்பேன். பிரீதாவை நல்லா கவனிச்சுப்பேன். அவ கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராது. போதுமா அத்தை? அது ஸ்ருதிதான் இருக்காளே, அவ வீட்ல ஒரு பேப்பர்ல நான் ஓடி போறேன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டா. அதனாலதான் நான் பிரீதாவுக்கு ஃபோன் பண்ணேன். அத்தை, அது வந்து ஆக்சுவலி ஸ்ருதி வேற எங்கேயும் போகல. அவ நேரம் இங்கே தான் வந்துட்டு இருக்கா. பிரீதாவுக்கு இது ஒரு நல்ல சர்ப்ரைஸா இருக்கும்னு நினைச்சேன். அவ சந்தோஷப்படுவாள்ல. கவலைப்படாதீங்க, ஸ்ருதி கிடைச்சிட்டா. அவ வீட்டுக்கு வெளியே தான் இருந்தான்னு நான் சொல்லிக்கிறேன். சரியா? பாய். ஸ்ருதி கிடைச்சிட்டா. அவ வீட்டுக்கு வெளியே தான் இருந்தா. தேவையில்லாம எதுக்கு கவலைப்படுறீங்க? You need to be happy. என் பொண்ணு என்ன அப்படி தப்பு பண்ணான்னு இப்படி தண்டனை அந்த கடவுள் கொடுக்கறாருன்னே எனக்கு புரியல. ஒரு குழந்தை அவளை அம்மான்னு கூப்பிடுற உரிமையை அவகிட்ட இருந்து பறிச்சிட்டீங்களே. நீங்க பிரீதாவுக்கும் கரனுக்கும் பண்ணது ரொம்ப தப்பு. நீங்க பண்ணது சரியே இல்ல கடவுளே, சரியே இல்ல. சரி, நீ ஒன்று பண்ணு. இப்படி வந்து உட்காரு. உட்காரு.
இப்ப எதுக்கு அழுவுற? இப்ப என்ன ஆச்சு? அத்தை என்ன சொன்னாங்க? ஸ்ருதி வீட்டை விட்டு வெளியே போயிட்டான்னு தான் அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அவ தான் கிடைச்சிட்டால, வீட்டுக்கு வெளியே தான் இருக்கா. இப்பதான் உங்ககிட்ட சொன்னேன். அப்புறம் எதுக்கு அழுவுற? கம் ஆன், cheer up, ஓகே? சரியா? ஒரு நிமிஷம் இரு. இந்தா, உன்னோட மகேஷ் அப்பா உனக்காக கொடுத்து அமைச்சிருக்காரு. பாட்டி ஆர்டர் போட்டிருக்காங்க. எப்படியாவது இத மிஸ்ஸஸ் கரண், அதாவது உனக்கு கொடுத்துடணுமா, ஓகே? உன்னால இன்னைக்கு பாட்டி என்ன தோப்பு காரணமே போட வச்சுட்டாங்க. அப்பாவும் பாட்டியும் என்னை விட உன் மேல தான் பாசம் அதிகமா வச்சிருக்காங்க. கம் ஆன், ஹேவ் இட். வேண்டாம். ஏன்? மூடு இல்ல. மூட் இல்லையா? நான் ஹெல்த்தியா சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். இல்ல. ஏன்? இப்ப நீ இதை குடிச்சன்னா நான் சந்தோஷமா இருப்பேன். நான் சந்தோஷமா இருந்தா ஹெல்த்தியாவும் இருப்பேன், ரைட்? ஆனா நீ குடிக்கலையே. அடடடடடா, எவ்வளவு அழகா சிரிக்கிறீங்க. இந்த ஸ்மைலை பார்த்து தான் நான் விழுந்தேன். ஓகே, கம் ஆன், ஹேவ் இட். சீக்கிரம். சரி. இன்னும் இருக்க குடி. இனிமே பாருங்க மிஸ்ஸஸ் கரண், நான் ரொம்ப ஹெல்த்தியா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். அதுக்கு நீ தான் காரணம். மறுபடியும் ஆட ஆரம்பிச்சிட்ட. இப்ப என்னாச்சு? இவ்வளவு சூப்பரான பாதாம் ஷேக் என்னாச்சு? இல்ல, நான் ஒன்னும் அழுகல. இதெல்லாம் யோசிக்கும் போது சந்தோஷமா இருக்கு. இந்த வீட்டுல எல்லாருக்குமே என் மேல எவ்வளவு அன்பு இருக்கு. நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரி இல்ல. எனக்கு உன்ன மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்கா. இவ்ளோ சந்தோஷத்துக்கு நான் தகுதியானவளா இல்லையான்னு கூட தெரியல. நீ தகுதியானவதான். ஆனா விஷயம் என்ன தெரியுமா மிஸ்ஸஸ் கரண்? உன்னோட இந்த ஆனந்த கண்ணீர்னால எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல இருக்கு. அப்படிலாம் சொல்லாத. இல்ல, உண்மையதான் சொல்றேன். நான் எப்படி ஃபீல் பண்றேன் தெரியுமா? நான் கிரிக்கெட் விளையாடும் போது ஒரு 6 அடிக்கிறேன்னு வச்சுக்கோ, அப்ப என் மனசு படப்படன்னு அடிச்சுக்கும். ஏன்னா பவுண்டரியில நிக்கிற ஃபீல்டர் கேட்ச் பண்ணிடுவானோன்னு பயம் வரும். ஃபைனலி அப்படி இல்ல, நான் பால ஹைட்டா தான் அடிச்சிருக்கேன்னு நினைப்பேன். அது உடனே 6 ஆயிடும். அதனாலதான் உன்கிட்ட சொல்றேன், உன்னோட இந்த ஆனந்த கண்ணீர் இருக்குல்ல, அதை ப்ளீஸ் கொஞ்சம் கம்மி பண்ணு. ஏன்னா மனசு பதறுது. ஏன் சொல்றேன்னா, நீ வருத்தப்படுறத பார்த்து ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா. நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? வேணும்னா நீ ஒழுங்கா பாரு. என் கண்ணுல ஒண்ணு கண்ணீரே இல்ல. இப்ப இருக்கா? கீப் ஸ்மைலிங். சிரிச்சாதான் நீ அழகா இருக்க. சரி, நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன? இல்ல கரண், என்னால நீ மனசு வருத்தப்படுறத நான் என்னைக்குமே விரும்ப மாட்டேன். உன் மனசு உடையக்கூடாது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரியும். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்னால எல்லாரோட மனசு உடைய போகுது. ஆனா அம்மா சொன்னது கரெக்ட் தான். எல்லார்கிட்டயுமே உண்மையை சொல்றதுக்கு இது கரெக்டான நேரம் இல்ல. இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் எல்லார் முகத்திலயும் இருக்கிற இந்த சந்தோஷத்தை நான் பறிக்கவே கூடாது. நான் இந்த உண்மைய என் மனசுக்குள்ளே புதைச்சு வச்சுக்கணும். இதனால நான் இவ்வளவு தவிச்சாலும் சரி, அந்த தவிப்பு யாருக்கும் தெரியாம நான் பாத்துப்பேன். யார்கிட்டயுமே வெளிக்காட்ட மாட்டேன். சவுண்ட் கட். நீங்க எல்லாரும் இதை பண்ணுங்க. வாங்க வாங்க, பொசிஷன் வாங்க. யா யா, ரெடி, லெட்ஸ் கோ. அண்ட் மியூசிக். ஓ பாத்து ஓ, சாரி பாத்து சாரி பாத்து சாரி ஸ்டார்ட் தி மியூசிக். இல்ல 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 அப்படி இல்ல, இன்னொரு முறை செய்யலாம். நோ நோ We'll do it நோ once again. ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ஆமா ஆமா, பிரேக் எடுத்துக்கோ. அதுதான் டான்ஸ்க்கு நல்லது. ஏன்னா உனக்கு தான் சுத்தமா டான்ஸ்னா என்னன்னு தெரியாது. போதும் போதும். போதும் போதும். எனக்கு ரொம்ப அமேசிங் டான்ஸ் எல்லாம் தெரியும். நான் ஒன்னும் சாதாரண யா டான்ஸ். யா, எனக்கு தெரியுமே. அவ சொல்றது ரொம்ப கரெக்ட் கரண் மாமா. சாரி சாரி மாமா.
சோனா இவதான். நானே என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். ஹாய் சோனா, நான் யாருன்னா பிரீதாக்கோட தங்கச்சி, கரண் மாமாவுடைய மச்சனிச்சு. அப்புறம் நானு நீ எங்க ஜானகி ஆண்டி. ஹாய் ஸ்ருதி, நைஸ் டு Hi. மீட் யூ. வணக்கம் ஜானகி ஆண்டி. வணக்கம்மா. தேங்க் யூ ஸ்ருதி, எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. அட என்ன நீ வேற. அது சரி, இங்க சர்ப்ரைஸ் கொடுக்க வந்தியா இல்ல இவளுக்கு சப்போர்ட் பண்ண வந்தியா? மாமா, உங்களுக்கு தான் தெரியும்ல, நான் என்னைக்கு போய் சொல்ல மாட்டேன். எது கரெக்டோ அது கரெக்ட், எது தப்போ அது தப்பு. நான் இவங்களுடைய டான்ஸ பார்த்தேன். இவங்க எப்படி டான்ஸ் ஆடுறாங்க தெரியுமா? ஒரு ஸ்டெப் கூட மிஸ் பண்ணல. ஆனா ஒருவேளை யாருக்காவது டான்ஸ் பிராக்டிஸ் அதிகமா வேணும்னா அது இந்த மிஸ்டர் உங்களுக்கு தான். ஏன் சொல்றேன்னா, உங்களுடைய கால் மட்டும் டைம்க்கு மூவ் ஆயிருந்தா உங்க கால் சோனா கால் மேல பட்டிருக்காது. அதுதான் உங்க கால் ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஸ்ருதி, இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான். என் டான்ஸர் நீங்க இவ்வளவு கேவலமா பேசக்கூடாது. உங்களுக்கு தெரியாது, நான் மிகப்பெரிய டான்சர். ஐ எம் வெரி குட் டான்சர். அப்படியா? அதுதான் விஷயம்னா ஜானகி ஆண்டி கத்து கொடுத்துருவா. என்னம்மா இதுல கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? உனக்கு தெரியாததா? ஆடி காட்டிடு. ஆக்சுவலா நான் என்னையே பாராட்டிக்க மாட்டேன். ஆனா உங்க எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன், நான் ரொம்ப நல்ல டான்சர். நான் டான்ஸ்ல டிகிரி வாங்கியிருக்கேன். சோ சோனா விட ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவீங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா 1-2 ஸ்டெப் ஏன் கூட கூட ஆடுங்க. என்ன என்ன சொல்றீங்க? ஓகேவா? கண்டிப்பா. இதுதான் எங்களோட டீம், கேர்ள்ஸ் டீம். ஓகே, அப்ப சரி, நாங்க எல்லாருமே பாய்ஸ் டீம். வாங்க என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம். அட என்னப்பா என்ன பாத்துட்டு இருக்க? ஆடுறதுக்குன்னே ஒருத்தி வந்துட்டா. எல்லாரும் ஜாக்கிரதை, பாட்ட போடுங்கப்பா. ஓ பல்ல 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 பல்ல. Carry on. Come on, come on. Stop, stop. ஸ்டாப் ஸ்டாப். அட என்னையே இப்படி பண்றீங்க? ஏய் நம்ம ஜெயிச்சிட்டோம். ஏய். சரி சரி சரி, ஒரு நிமிஷம். இப்போ முடிவாயிடுச்சு. சோனாக்ஷி ரொம்ப நல்ல டான்சர். ஆனா மிஸ்டர், உங்களுக்கு உங்க டான்ஸுக்கு நான் தரப்போற மார்க் -1. யாராவது முதல்ல தண்ணிய கொடுங்க. இங்க பாருப்பா, இவ எப்பவுமே இப்படிதான். பெரிய பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் தண்ணி காட்டிடுவா. சரி, இப்போ நம்ம விளையாடுனதெல்லாம் போதும். நீங்க என்னோட வருங்கால மாப்பிள்ளையோட காலை வாரினதெல்லாம் போதும். நீங்க ரொம்ப களைப்பா இருப்பீங்க, போய் கொஞ்ச நேரம் ஓய்வெடுங்க. வெயிட்டர், இவங்களை உங்க ரூம் கூட்டிட்டு போ. ஓகே சார். வாங்க மாப்பிள்ளை. ஆண்டி, நீங்க உங்க ரூமுக்கு, ஐ மீன் நம்ம ரூமுக்கு போங்க. நான் அக்காவை பார்த்துட்டு வந்துடுறேன். சரியா? மாமா, அக்கா எங்க? அவ குளிச்சுக்கிட்டு இருக்கா, இப்ப வந்துருவா. அப்ப சாமி, சாமி எங்க? காணுமே. ஐ திங்க் அவன் மேல இருந்தா நான் நினைக்கிறேன். ஃபோன் பண்ணவா? இல்ல இல்ல, அவன் நம்பர் என்கிட்ட இருக்கு. அவனை போய் நான் பயமுறுத்திட்டு வரேன். வரேன் மாமா. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங், குட் மார்னிங். இவனோட ஸ்மைல பாத்தியா? தி கரண் இவ்ளோ அழகா மாறுவான்னு நான் நினைச்சு கூட பார்த்தது இல்லப்பா. ஹர்ஷவர்தன் அண்ணா, அந்த மெஹந்தி போடுறவங்க எப்ப வருவாங்க? ஃபோன் பண்ணிட்டேன், 4 மணிக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். 4 மணிக்கா? ரொம்ப லேட் ஆயிடுமே. அங்கிள், நீங்க எல்லாமே தனியா சமாளிக்கிறீங்க போல. என்னால ஏதாவது சமாளிக்க முடியும்னு நினைச்சா, அதாவது கேட்டரிங்கோ இல்ல டெக்கரேஷனோ இல்ல கெஸ்ட் லிஸ்ட் எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. ஷூர் கண்ணா, தேங்க் யூ so much. நீங்க என்ன ஒரு கெஸ்டா நினைக்க வேணாம், என்ன சோனாவோட அக்காவா நினைச்சுக்கோங்க. தேங்க் யூ. அட ராக்கி, நீங்க யாருக்கு பால் கொண்டு போறீங்க? இல்ல, நான் பிரீதாக்காக பாதாம் மில்க் பண்ணிருக்கேன், அவளுக்கு தான் கொண்டு போறேன். ஆனா நீங்க ஏன் இங்க? நிறைய பேர் இருக்காங்கல்ல, சொல்லிருந்தா அனுப்பிருப்பாங்கல்ல. இல்ல, ஆக்சுவலா இந்த நிலைமையில மருமகளை நல்லா கவனிச்சுக்க வேண்டியது ஒரு மாமியாரோட கடமையா இருக்கு. அதோட பிரீதாக்கு பால்ல எவ்வளவு சக்கரை எவ்வளவு பாதாம் போட்டா பிடிக்கும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் ஆசையா அவளுக்காக இந்த பாலை செஞ்சேன். என் கையாலேயே அவகிட்ட கொடுத்துட்டேன்னா எனக்கு திருப்தியா இருக்கும்.
ஒரு முக்கியமான வேலைய செஞ்சுட்டேன்னு இருக்கும். இப்ப நான் பிரீத்தாவை தான் பார்க்க போறேன். உண்மையை சொல்லட்டா ராக்கி, உங்களோட இந்த அன்பை பார்த்தா என்னால உங்கள மாதிரி ஒரு மாமியாராக முடியும்னு எனக்கு தோணல. ஆமா, அன்புக்கு எல்லையே இல்லதான். ஆனா மருமகளை மக மாதிரி நேசிக்க முடியுமா? எனக்கு தெரியல. இல்ல அர்ச்சனா, இந்த உறவு கடவுளால ஏற்படுத்தப்பட்டது. எங்க குடும்பத்துக்காக பிரீத்தா என்ன வேணாலும் செய்வா. பிரீத்தா என் மருமகளா எப்ப ஆனா தெரியுமா? கரனுக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆனப்ப. ஆனா அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் பிரீத்தாவை என் பொண்ணு மாதிரி நினைச்சேன். பொண்ணு மாதிரி இல்ல, நான் பிரீத்தாவை என் பொண்ணாவே நினைச்சேன் மனசார. பிரீத்தாவும் என்னை எப்பவுமே அவளோட அம்மாவை மாதிரியே பாப்பா. உங்க கண்ணு கலங்க ஆரம்பிச்சிருச்சு ராக்கி. அர்ச்சலா, உங்ககிட்ட என் கண்ணு ஏன் கலங்கிருக்குன்னு நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்ல. ஆனந்த கண்ணீர், கரெக்டா? நீங்க சொன்னது கரெக்ட் தான். நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்ல. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. நிஜமா நிஜமா பிரீத்தா ரொம்ப அன்பானவ. உண்மையை சொல்லணும்னா பிரீத்தா மாதிரி யாருமே இல்ல. ஒருவேளை பிரீத்தாவுக்கு தங்கச்சி யாராவது இருந்தா அப்படியே அவள மாதிரிதான் இருப்பா இல்ல? அர்ச்சலா, பிரீத்தாக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. அவ சின்ன பொண்ணு, பேரு ஸ்ருதி. ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனா உண்மை என்னன்னா, என் பிரீத்தா மாதிரி யாருமே இல்ல. பிரீத்தா எல்லாரை விட ரொம்ப டிஃப்ரெண்ட். அவளை மாதிரி யாருமே இருக்க முடியாது. அதோட நான் உண்மையிலேயே ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஏன்னா எனக்கு பிரீத்தா மாதிரி மருமக கிடைச்சிருக்கா.